கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 58:8 அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8 சொல்லப்பட்டிருக்கு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், கர்த்தருடைய மகிமையை உனக்கு பின்னாலே காக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. 100% சுகத்தை பெறாமல், 100% பலத்தை பெறாமல், 100% உயர்வை பெறாமல் நீங்கள் அறகுறையான ஒரு சுகத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமை உண்மையிலே பின்னாலே காக்கப் போகிறது. இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கிறது. விளைவனத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, சஞ்சலங்களிலிருந்து, தவிப்பிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை சுகமாக வாழ வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு தேவை ஒரு சுக வாழ்வு. இன்னைக்கு ஒருவேளை உள்ளான காயத்தோடு, பலவித பலவீனத்தோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. உன் ஆத்துமாலே பலவீனத்தோடு இருக்கீங்களா? உள்ளான உறுப்புகளில் பலவீனத்தோடு இருக்கீங்களா? சீக்கிரத்திலே சுகம் உங்களுக்கு ஆரம்பமாக போகிறது. சுகம் உங்களுக்கு நிரந்தரமாக போகிறது. மோசைக்கு 120 வயதில் கண்ணு பழுதாகல, அதே வல்லமை உங்கள் கண்ணுக்கு வரப்போகிறது. 2 கிட்னி புது கிட்னியாக மாறப்போகிறது. உள்ளான உறுப்புகள் புதிய உறுப்புகளாய் மாறப்போகிறது. திரும்ப வாழ வயது கூட்டி கொடுத்து உங்கள் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுன எலும்பாக மாற்றுகிற கர்த்தர் உங்கள் சுகம் எலும்பி பிரகாசிக்கும்படியாக, உங்கள் சுகம் வல்லமையாக எலும்பும்படியாக, எந்த ஒரு பலவீனமும் உங்களை அணுகாத அளவுக்கு கர்த்தர் மகிமை உங்கள் மேலே காத்து உங்களை வாழ வைக்க போகிறது. அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்க போகிறது. ஒருவேளை பலவித பலவீனத்திலே, பலவித போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் சுகம் உங்களை தேடி வரப்போகிறது. பலன் உங்களை தேடி வரப்போகிறது. அற்புதம் உங்களை தேடி வரப்போகிறது. அதிசயம் உங்களை தேடி வரப்போகிறது. கிருபை உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிக்கப் போகிறது. கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து பலப்படுத்துங்க. உங்களுடைய கிருபை பலன் வல்லமை கூட இருக்கட்டும், இரத்தத்தின் வல்லமை கூட இருக்கட்டும், பாதுகாப்பின் வல்லமை கூட இருக்கட்டும். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.